சோஷியல் மீடியாவிலும் தமிழ் சினிமா மத்தியிலையும் ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் அதிகமாக பேசுகிறாங்க. அதாவது 2 முக்கியமான ஜாம்பவான் அவர்களோட திரைப்படங்கள் இந்த மாதம் இறுதியில் ரிலீஸ் ஆச்சு. அதாவது மாரி செல்வராஜ், அதுக்கப்புறமா பா ரஞ்சித், இவங்க 2 பேரோட திரைப்படம். ஒன்று தங்கலான், இன்னொன்று வாழை. இந்த 2 திரைப்படத்தில் 2 திரைப்படம் யாருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இந்த 2 திரைப்படம் ஹிட் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சா, இந்த 2 திரைப்படத்தில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயங்கரமாக பேசிக்கொண்டு வந்தார்கள். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் ஃபேனாக இருந்தாலும் சரி, பா ரஞ்சித் அவர்கள் ஃபேனாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தங்கலான் திரைப்படத்தை பற்றி பேசிடலாம். ஸோ தங்கலான் திரைப்படம் ஆக்சுவலாக ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது. சில பல பிரச்சனைகள், அதாவது இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 100 கோடி அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் சொல்லிச்சு. ஆனால் 30 கோடி எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கேட்கும்போது இல்லை 100 கோடி பட்ஜெட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பா ரஞ்சித் அவர்கள் 30 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதான் இந்த திரைப்படத்தை அவுட் நல்லா வரும் அப்படி சொல்லி தன்னோட சொந்த செலவில் 30 கோடி செலவு பண்ணி இந்த திரைப்படத்தை எடுத்து முடித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட அவுட்டு கொடுப்பதற்கு முன்பு நான் எக்ஸ்ட்ரா 30 கோடி செலவு பண்ணியிருக்கேன், இந்த 30 கோடி எனக்கு செட்டில் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி பா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காங்களா. அதுக்கு தயாரிப்பு நிறுவனம் 30 கோடி நாங்கள் செலவு பண்ண சொல்லவே இல்லையே, நீங்களே தான் செலவு பண்ணிங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைலாம் சால்வுக்கு ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ஏப்ரல் மாதமும் ரிலீஸ் ஆகாமல் ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாச்சு. ஃபஸ்ட்டே இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த திரைப்படம் கொஞ்சம் கூட கவரலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஃபஸ்ட்டே இந்த திரைப்படம் உலக அளவில் 40 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தடுத்தும் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியானது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 40 கோடியிலிருந்து ஒரு 7 நாட்கள் முடிவில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணுது. ஸோ இது வரைக்குமே இந்த திரைப்படம் 120 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 130 கோடி. அதே மாதிரி இந்த திரைப்படம் ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் அஃபிஷியலாக செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஆனால் செப்டம்பர் 6ஆம் தேதி ஹிந்தியில் பெருசாக திரையரங்குகள் கிடைக்காததால் ஹிந்தியில் இந்த திரைப்படம் பெருசாக ஓடலை. அதனால் இந்த திரைப்படத்தோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸு வெறும் 130 கோடி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இது தங்கலான் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ நம்ம வாழை திரைப்படத்தை பற்றி பேசினா, ஸோ வாழை திரைப்படத்துக்கு தங்கலான் திரைப்படத்துக்கு இருக்கிற ஹைப்பில் வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட சின்னதாக அவங்களோட லைஃப்பில் நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 2 கோடி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் கண் கலங்கிட்டு படத்தை செமையாக புகழ்ந்து தள்ளினாங்க. அதனால் இந்த படத்தோட கலெக்ஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் டே 8 கோடியும், 7 நாட்கள் முடிவில் 14 கோடியும், ஸோ 10 நாட்கள் முடிவில் 28 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ இது வரைக்குமே வாழை திரைப்படம் கோ திரைப்படம் வந்தாலுமே ரொம்ப சூப்பராக திரையரங்குகளை வசூல் சாதனை படைத்து கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் வாழை திரைப்படம் 38 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள் 42 கோடி கலெக்ஷன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களா. ஆக மொத்தம் வாழை திரைப்படம் 65 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ வாழை திரைப்படம் தான் வின் பண்ணியிருக்கு. நீங்கள் கேட்கலாம், தங்கலான் திரைப்படம் 130 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, வாழை திரைப்படம் வெறும் கம்மியாக 65 கோடி தானே கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இது எப்படி நீ வாழை திரைப்படம் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தங்கலான் திரைப்படத்தோட பட்ஜெட் 130 கோடி. இப்போ அது கலெக்ஷன் பண்ணது வெறும் 130 140 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் வாழை திரைப்படத்தோட பட்ஜெட் வெறும் 4 கோடி தான். ஆனால் அதோட கலெக்ஷன் 65 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வாழை திரைப்படம் அமைந்திருக்கு. ஸோ அதனால் வாழை திரைப்படம் இந்த ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு தங்கலான் திரைப்படம் பிடிக்குமா இல்லை வாழை திரைப்படம் பிடிக்குமா அப்படிங்கிற விஷயத்த சோஷியல் மீடியாவிலும் தமிழ் சினிமா மத்தியிலையும் ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் அதிகமாக பேசுகிறாங்க. அதாவது 2 முக்கியமான ஜாம்பவான் அவர்களோட திரைப்படங்கள் இந்த மாதம் இறுதியில் ரிலீஸ் ஆச்சு. அதாவது மாரி செல்வராஜ், அதுக்கப்புறமா பா ரஞ்சித், இவங்க 2 பேரோட திரைப்படம். ஒன்று தங்கலான், இன்னொன்று வாழை. இந்த 2 திரைப்படத்தில் 2 திரைப்படம் யாருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இந்த 2 திரைப்படம் ஹிட் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சா, இந்த 2 திரைப்படத்தில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயங்கரமாக பேசிக்கொண்டு வந்தார்கள். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் ஃபேனாக இருந்தாலும் சரி, பா ரஞ்சித் அவர்கள் ஃபேனாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தங்கலான் திரைப்படத்தை பற்றி பேசிடலாம். ஸோ தங்கலான் திரைப்படம் வந்து ஆக்சுவலாக ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது. சில பல பிரச்சனைகள், அதாவது இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 100 கோடி அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் சொல்லிச்சு. ஆனால் 30 கோடி எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பா ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கேட்கும்போது இல்லை 100 கோடி பட்ஜெட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பா ரஞ்சித் அவர்கள் வந்து 30 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதான் இந்த திரைப்படத்தை அவுட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த செலவில் வந்து 30 கோடி செலவு பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து எடுத்து முடித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட அவுட்டு கொடுப்பதற்கு முன்பு நான் எக்ஸ்ட்ரா 30 கோடி செலவு பண்ணியிருக்கேன், இந்த 30 கோடி எனக்கு செட்டில் பண்ணிவிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காங்களா. அதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் 30 கோடி நாங்கள் செலவு பண்ண சொல்லவே இல்லையே, நீங்களே தான் செலவு பண்ணீங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைலாம் சால்வுக்கு வந்து ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ஏப்ரல் மாதமும் ரிலீஸ் ஆகாமல் ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாச்சு. ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் கூட கவரல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படம் உலக அளவில் 40 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தடுத்தும் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து கம்மியானது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 40 கோடியிலிருந்து ஒரு 7 நாட்கள் முடிவில் 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணுது. ஸோ இது வரைக்குமே இந்த திரைப்படம் வந்து 120 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 130 கோடி. அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து ஹிந்தியில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஆனால் செப்டம்பர் 6ஆம் தேதி ஹிந்தியில் வந்து பெருசாக திரையரங்குகள் கிடைக்காததால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் பெருசாக ஓடலை. அதனால் இந்த திரைப்படத்தோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸே வந்து வெறும் வந்து 130 கோடி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து தங்கலான் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ நம்ம வாழை திரைப்படத்தை பற்றி பேசினா, ஸோ வாழை திரைப்படத்துக்கு தங்கலான் திரைப்படத்துக்கு இருக்கிற ஹைப்பில் வந்து வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட சின்னதாக வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 2 கோடி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் வந்து கண் கலங்கிட்டு படத்தை வந்து செமையாக வந்து புகழ்ந்து தள்ளினாங்க. அதனால் இந்த படத்தோட கலெக்ஷன் பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் டே 8 கோடியும், 7 நாட்கள் முடிவில் 14 கோடியும், ஸோ 10 நாட்கள் முடிவில் 28 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ இது வரைக்குமே வாழை திரைப்படம் வந்து கோ திரைப்படம் வந்தாலுமே ரொம்ப சூப்பராக வந்து திரையரங்குகளை வந்து வசூல் சாதனை படைத்து கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் வாழை திரைப்படம் வந்து 38 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள் 42 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களா. ஆக மொத்தம் வாழை திரைப்படம் வந்து 65 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ வாழை திரைப்படம் தான் வின் பண்ணியிருக்கு. நீங்கள் கேட்கலாம், தங்கலான் திரைப்படம் 130 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, வாழை திரைப்படம் வந்து வெறும் வந்து கம்மியாக 65 கோடி தானே கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இது எப்படி நீ வாழை திரைப்படம் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தங்கலான் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 130 கோடி. இப்போ வந்து அது கலெக்ஷன் பண்ணது வந்து வெறும் வந்து 130-140 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் வந்து வாழை திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து வெறும் வந்து 4 கோடி தான். ஆனால் அதோட கலெக்ஷன் வந்து 65 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து வாழை திரைப்படம் அமைந்திருக்கு. ஸோ அதனால் வந்து வாழை திரைப்படம் இந்த ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு தங்கலான் திரைப்படம் பிடிக்குமா இல்லை வாழை திரைப்படம் பிடிக்குமா அப்படிங்கிற விஷயத்த